Our vote is not just influenced, it's psychologically shaped. சோஷியல் மீடியானால் பாலிடிக்ஸில் சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். பீப்புளோட மைண்டை சைக்கலாஜிக்கலாக சேஞ்ச் பண்ணுறப்ப. ஃபர்ஸ்ட் ஒன், ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். அதாவது ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப நம்மளோட மைண்ட் வந்து அதுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். அடுத்து அதவே ட்ரஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அதவே பிலீவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வர எல்லா சாங்குமே ட்ரெண்டிங்காக இருக்கும். எல்லா சாங்குமே அதிக வியூஸ் அண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங்காக இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே அளவுக்கான சாங்கும் வெளியாகிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக ரீச் ஆகலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா அப்போ வந்து அதிகமாக அதை பார்க்குறதுக்கான சோர்ஸஸ் கிடையாது. அதனால அது அதிகமாக ரீச் ஆகலை. ஆனால் இப்போ வந்து பீப்புள் அதிகமாக நம்ம அதை ரிப்பீட்டடாக பார்க்க அதுக்கே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுவே ட்ரெண்டும் ஆகிடுது. அண்ட் செகண்ட் ஒன், எமோஷ்னல் மேனிப்புலேஷன். அதாவது ஒரு வீடியோ வந்து எமோஷ்னலாக வியர்டாக இல்லை ஏதாவது கோவப்படுற மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிடும். ஏன்னா பீப்புள் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஒரு எமோஷ்னலான விஷயத்தினால ஈஸியாக மேனிப்புலேட்டும் ஆகிடுறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நம்மளோட ஃபீல்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன லைக் பண்ணுறோமோ அது வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அல்கரிதமும் அதுக்கு ரிலேட்டடான வீடியோ மட்டும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்களோ இல்லை வேறு யாரோ வந்து நீங்கள் எந்த விஷயத்த நம்புறீங்களோ அதுக்கு எகென்ஸ்டாக யாராவது பேசினா, அவங்களோட ஒப்பீனியனை பேசினா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அதை பிலீவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பேண்ட்வேகன் எஃபெக்ட். அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்டு, ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஒப்பீனியனை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து மேனிப்புலேட் ஆகிடுறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு, இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன, உங்களோட சர்ச்சிங் என்ன அப்படிங்கிறத வந்து தேட மறந்துடுறீங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாமே 30 to 60 செகண்ட்குள்ளே இருக்கும். அதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் வச்சுட்டு மொத்த விஷயமும் இவ்வளோதான், மொத்த கான்டெக்ஸ்ட்டுமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. நமக்கு அந்த 30 செகண்ட் 60 செகண்ட் வீடியோ வந்து மொத்த விஷயங்களும் புரிய வைக்காது. அது ஒரு ஜஸ்ட் கிளிப் அப்படிங்கிறது வந்து புரிய மாட்டேங்குது. அண்ட் செவன்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா யூ வர்சஸ் மீ. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணுவீங்க, ஒருத்தங்க வேற ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அதை சொல்கிறப்ப நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்போசிட்டாக ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ இது வெறும் ஒரு ஒப்பீனியன் அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அண்ட் எய்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ் கன்சென்சஸ் எஃபெக்ட். அதாவது இப்போ வந்து உங்களோட அல்கரிதமில் வர வீடியோஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த வந்து சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாரும் அதே தான் பிலீவ் பண்ணுறாங்க, எல்லாரும் நம்மளை மாதிரியே தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிறது. அண்ட் நைன்த் ஒன், டோபமைன் ஃபீட்பேக் லூப். அதாவது ஒருத்திங்க அவங்களோட பொலிட்டிக்கலான ஒப்பீனியனை வந்து போஸ்ட் பண்ணுறப்ப அதுக்காக வர லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேர் இதெல்லாமே ஒரு பெரிய ரிவார்டாக நினைக்கிறாங்க. இது வந்து குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் தேர் ஒப்பீனியன். ஆனால் இது வந்து லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணுறப்ப அது வந்து அவங்கள வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணுது, இன்னும் அதிகமாக அதே மாதிரி போஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டோபமைன் செக்ரேட் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.